கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமையன்று இப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பெண் காட்டு யானைக்கு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த பெண் காட்டு யானையுடன் ஒரு குட்டி யானையும் இருந்ததால் அந்த குட்டி யானையை வைத்துக் கொண்டே இந்த சிகிச்சையானது தொடர்ந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கிரேனின் உதவியுடன் இந்த பெண்காட்டு யானையை தூக்கி நிறுத்திய வனத்துறையினர் அதன் மீது தண்ணீரை அளித்து சிகிச்சைகளை துவக்கினர். இதற்கு புளி, வெல்லம் ஆகியவற்றுடன் சத்து மாத்திரைகளை கலந்து அரிசி சாப்பாட்டுடன் கலந்து இதற்கு உணவாகவும் மருந்தாகவும் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அந்த குட்டி யானையானது இந்த தாய் யானையிடமிருந்து பிரிந்து சென்றதாக வனத்துறையினர் கூறிய நிலையில் தற்பொழுது அந்த குட்டி யானையை கண்காணிக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த பெண்காட்டு யானையும் இந்த கிரேனின் உதவி இல்லாமல் தானாக நின்று நடந்து செல்லும் வரை இந்த சிகிச்சையானது தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இந்த குட்டி யானையும் இந்த தாய் யானையுடன் இணைந்தால் 2 யானைகளையும் இணைத்து அடர்வன பகுதிக்குள் அனுப்புவதற்கு வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசன்னா. கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமையன்று இப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பெண் காட்டு யானைக்கு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த பெண் காட்டு யானையுடன் ஒரு குட்டி யானையும் இருந்ததால் அந்த குட்டி யானையை வைத்துக் கொண்டே இந்த சிகிச்சையானது தொடர்ந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கிரேனின் உதவியுடன் இந்த பெண்காட்டு யானையை தூக்கி நிறுத்திய வனத்துறையினர் அதன் மீது தண்ணீரை அளித்து சிகிச்சைகளை துவக்கினர். இதற்கு புளி, வெல்லம் ஆகியவற்றுடன் சத்து மாத்திரைகளை கலந்து அரிசி சாப்பாட்டுடன் கலந்து இதற்கு உணவாகவும் மருந்தாகவும் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அந்த குட்டி யானையானது இந்த தாய் யானையிடமிருந்து பிரிந்து சென்றதாக வனத்துறையினர் கூறிய நிலையில் தற்பொழுது அந்த குட்டி யானையை கண்காணிக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த பெண்காட்டு யானையும் இந்த கிரேனின் உதவி இல்லாமல் தானாக நின்று நடந்து செல்லும் வரை இந்த சிகிச்சையானது தொடரும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இந்த குட்டி யானையும் இந்த தாய் யானையுடன் இணைந்தால் 2 யானைகளையும் இணைத்து அடர்வன பகுதிக்குள் அனுப்புவதற்கு வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரசன்னா.